புது இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆவலாக இருப்பதாக நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பின் இவரின் நடிப்பில் வெளியாகியுள்ள ஜானி படம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியின் விறுவிறு பேட்டிக்காக பிரசாந்திடம் எமது செய்தியாளர் பிரேம் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். படத்துக்கு முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கதையோட டைட்டில் தான். ஏன்னா அந்த டைட்டில் தான் வந்து ஒரு அட்ராக்ஷன் க்ரௌடுக்கு. இந்த கதை நாங்கள் பேசும்போது ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இது மாதிரி விஷயங்கள் அமைஞ்சிருக்கு, இதுக்கு என்ன மாதிரி டைட்டில் சூட் ஆகும். ஸோ நிறைய பேருங்க பார்த்தோம் இந்த பேர் இது ஓகே ஆமான்னு. அண்ட் சடனாக வந்து ஒரு க்யூட்டாக ஒரே சிங்கிள் என்னோடய படங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஜீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹலோ இருக்கட்டும், ஸ்டார் மஜ்னு ஒரு க்யூட்டாக சின்னதாக ஒன்று நைஸ் நேமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஓகே ஜானின்னு வச்சு அப்படி இருக்கும். அது அந்த ஜானி வச்சு இந்த ரீசன் இருக்குது. பட் இருந்தாலும் ஜானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படம்னு வை நாட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வி ஹேட் ஜானி. ஸோ இப்போது இருக்கிற இயக்குநர்கள் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுற இயக்குநர்கள் யாராவது? அதாவது எல்லாருமே சொல்கிறேன்னா ஒவ்வொரு இயக்குனருமே வந்து அவங்களோட ஜானர் அவங்களோட ஒரு வியூ பாயிண்ட் இப்படி எடுக்கணும் சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரேசிக் ரேட்டிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக இந்த எடுக்கும்போதே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து கதைகள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த முக்கியத்துவம் வந்து அந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த கேரக்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு டேரக்டர் ஆகணுன்னா வந்து ஒரு 15 வருஷம் வந்து ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அப்புறம் அசோசியேட் டேரக்டர் ஆகி அதுக்கப்புறம் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்து டேரக்டர் ஆகணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்றைக்கி நான் டேரக்டர் ஆகணும், என்கிட்ட டேலண்ட் தான் டேரக்டர் ஆகிடுறேன். இன்றைக்கி கால இப்போ போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது, தியேட்டருக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு பற்றாக்குறை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அதை வந்து இப்போ நம்ம யோசிச்சுட்ருக்கோம். இதை வந்து இப்போ நிறைய ஃபிலிம்ஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு இத்தனை படங்கள் வந்துட்டுருக்கு. இதை எப்படி வந்து எல்லாருக்குமே ஒரு ஈவன் ஸ்பேஸ் அமையணும், எல்லா படங்களும் ஓடணும். இது வந்து யாருமே என் படம் ஒன்று உன் படம் ஒன்று இப்போ யோசிக்கிற டைமில் போயிடுச்சு. இப்போது எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா படம் ஓடணும். ஏன்னா ஒவ்வொரு படம் ஓடினா தான் இந்த இண்டஸ்ட்ரி நம்பி அவ்வளோ குடும்பங்கள் இருக்குது, அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். பைரசி பற்றி நினைக்கிறேன். இப்போ வந்து அது சொல்யூஷன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் கம்ஸ் வெரி சூன்.